இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அருண் விஜய் அண்ணாவோட வணங்கான் படத்துக்கான ரிலீஸ், அதுக்கப்புறமா சரத்குமார் சாரோட 150வது படத்துக்கான டீசர், சியான் விக்ரம் சாரோட ஒரு புதிய படத்துக்கான குட்டி அப்டேட், சூதுகவும் 2 படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம டைரக்டர் பாலா சார் இவரோட டைரக்ஷன்ல நம்ம அருண் விஜய் அண்ணாவோட நடிப்புல உருவாக்குற படம் தான் வந்துட்டு வணங்கான். இந்த படத்துக்கான ரிலீஸை இப்போ அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வந்துட்டு வர 2025 பொங்கலுக்கு இந்த வணங்கான் படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அருண் விஜய் அண்ணா நடிக்கிற இந்த வணங்கான் படம் நம்ம பாலா சாரோட டைரக்ஷன்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம சரத்குமார் சார் இருக்காருல்ல, அவரோட நடிப்புல இப்போ லாஸ்டா நிறைய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சில படங்கள்லயுமே வந்து பிஸியா கமிட் ஆகிட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில அவரோட 150வது படமா உருவாக்குற படம் தான் வந்துட்டு ஸ்மைல் மேன். இந்த படத்துக்கான டீசரை இப்போ ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜோனர்ல அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. இந்த படம் எப்படிப்பட்ட படமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஷாம் பிரவீன் அப்படின்னு சொல்லி இவரு டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த டீசர்ல வந்து இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இருந்தது. இந்த படத்துக்கு யாரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவாஸ்கர் அவினாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த ஸ்மைல் மேன் படத்துக்கு மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்றாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராவது டீசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த படத்துக்கான டீசருக்கான லிங்க் வந்து இருக்கு. ஸோ இந்த படத்தோட டீசர் போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம சியான் விக்ரம் சார் இவரு ஒரு சில படங்கள்ல கமிட் ஆகிட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில இவரோட ஒரு புதிய படத்துக்கான ஒரு குட்டி நியூஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சியான் விக்ரம் சாரோட ஒரு புதிய படத்தை வந்துட்டு மனோன் அஸ்வின் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. மனோன் அஸ்வின் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மண்டேலா, அதுக்கப்புறமா மாவீரன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான படங்களை அவர் வந்து டைரக்ட் பண்ணிருப்பார்ல. இப்போ இவர் வந்துட்டு நம்ம சியான் விக்ரம் சாரோட ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அபிஷியலான நோட்படலாம் வரும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அர்ஜுன் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம மிர்ச்சி சிவானா இருக்கார்ல, இவரோட நடிப்புல உருவாக்குற படம் தான் சூதுகவும் பார்ட் 2. இந்த படத்துல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில 11 மணிக்கு வந்து வரப்போகுது. நாளைக்கு காலையில 11 மணிக்கு இந்த படத்துல இருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்சிமம் இந்த சூதுகவும் 2 படத்துக்கான ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்டா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படம் எக்ஸாக்டா இந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.